ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். எல்லோருக்கும் வணக்கம்ங்க. ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு தேதிக்குன்னு இல்லைன்னா எப்பவுமே நான் கேட்குறேங்க, உறவுகளினுடைய முக்கியத்துவம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்குன்னு ஒரு பங்கு வலிக்குது, எவ்வளோ தேவை? எல்லாம் உட்காந்துச்சு, எல்லாம் சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டு இருக்காங்க, இலை போட்டு எல்லாமே சாப்பிட்றாங்க. ஆனால் அத்தனை பேர் சாப்பிடே இல்லையே. எங்கள் அம்மா கண்ணு கலங்குது. கூட பண்ண ஒருத்த உறவு இல்லையே ஒருத்தன். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில், இன்னைக்கு போயிட்டு இருக்க வாழ்க்கையில், பரபரப்பாக இருக்க ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் எல்லாரும் சின்ன சின்ன தப்பு, சின்ன சின்ன ஈகோவை மனசில் வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன வருத்தத்தை மனசில் வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன கஷ்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன துரோகங்களை மனசில் வச்சுக்கிட்டு, வீட்டை கூட அவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டு நிறைய பெட்ரூமை கட்டலை, முற்றத்தை நிறையா போட்டிருக்கேன். எங்கள் அம்மா கேட்டேங்க, வெளியில் வந்து உட்காருங்கடா, இல்லை ஒன்றா படுக்கணும், வீட்டுக்குள்ளேயே போய் உட்காரு, உள்ள வெளியில் வாங்கடா, புழங்கணும், ஒன்று மணி இருக்கணும் இருக்குங்கடா. ஏன் செத்தா போயிட்டேன், இவ்வளோ பேர் வந்துருக்காங்களே, ஏன் வீட்டுக்குள்ள வர மாட்டேங்கிற? நான் போயிட்டு சங்கர் சார் மாதிரியோ பாகுபலி மாதிரியோ கதை யோசிக்க முடியாது. எனக்கு எது பண்ண எனக்கு சரியா இருக்கும், நான் போய் எங்க உட்காந்தா கரெக்டா இருக்கும், நான் ஒண்ணு இருக்குல்ல. இந்த படத்து மூலம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அப்படி நடந்துச்சுண்டா, இந்த படத்து மூலம் நிறைய விஷயம் நடந்துச்சுண்டா, நாங்க அவங்கள நேரில் சந்திக்க ரெடியா இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு உட்காந்துருக்கவங்க, நான் பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க. நடிகர் திரு சூரி சார் நம்ம கூட இருக்காங்கங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க, கடினமான உழைப்பு. கண்ணை மூடி திறந்தா, தூக்கத்தை விட்டு நீங்க திறந்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்பு தான் உங்க கண்ணுக்கு தெரியணும். அப்படி உங்களால இருக்க முடியும் அப்படின்னா நீங்க என்ன ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் திரு சூரி அவர்கள். நம்ம நிறைய பார்த்துருப்போம், நம்ம வந்து நிறைய காரணங்கள் சொல்லி கேட்டிருப்போம். எங்க அப்பா அந்த அவன மாதிரி இல்லை, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அது வைக்கல, எனக்கு இது நடக்கலை, அதனால நான் இதெல்லாம் செய்ய முடியலன்னு நிறைய காரணங்கள் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அந்த காரணங்கள்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க. காரணம் சொல்கிறதுக்கெலாம் 1000 பேர் இருக்காங்க, செஞ்சுட்டு போட்டோம். நான் உழைக்கிறேன் 365 நாள் உழைக்கிறேன், என்னுடைய எண்ணம் ஃபுல்லாக உழைப்பு மேலே தான் இருக்குது அப்படின்னா என்னால் முன்னேற முடியும். எனக்கு எந்தவித பொருளாதார பின்புலம் தேவை கிடையாது, நான் பணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. 4 நல்ல நண்பர்கள், இந்த மாதிரி நல்ல உறவுகள், இதெல்லாம் இருந்தால் நான் சாதிக்க முடியுன்றதுக்கான உதாரணம் திரு சூர்யா அவர்கள். அதில் யாருக்கு எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அண்ணன் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு இந்த மாமன் ஒரு திரைப்படம் வரப்போகுது, அவங்களுடைய கதையிலே வரப்போகுது. தாய் மாமாவினுடைய உறவை பற்றின கதை. எனக்கும் 5 தாய் மாமா இருக்காங்க, அதனால எனக்கு அது ரொம்ப கனெக்டட் ஆயிடுச்சு. அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த உறவுகளினுடைய முக்கியத்துவம், இன்னைக்கு தேதிக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த உறவை பற்றி என்னென்னலாம் சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணுங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக அண்ணங்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போங்க. நிச்சயமாக இதை பாருங்கள், ஒரு ஃபீல் குட் சோல்ஃபுல் இன்டர்வியூவாக இருக்குங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. வணக்கண்ணே. வணக்கம். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணே. இன்னைக்கு தேதிக்குன்னு இல்லைன்னா எப்பவுமே நான் கேட்குறேனே, உறவுகளினுடைய முக்கியத்துவம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்குண்ணே ஒரு பங்கு வலிக்குது, எவ்வளோ தேவை? ஒரு வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, அது ஒரு வம்சத்துக்கே அது முக்கியத்துவமாக இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் சொன்ன இன்னைக்கு உறவுகள் இன்னைக்கு ரொம்ப அவசியங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உறவுகள் வேற, 25 வருஷத்துக்கு முன்னாடி உறவுகள் வேறு, 30 வருஷத்துக்கு முன்னாடி உறவுகள் நல்லா இருந்துச்சு, கூடுற நேரம் நல்லா இருந்துச்சு, கொண்டாடுற விழாக்கள் நல்லா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு உறவுகளே அம்மா அப்பாவை தவிர என்னென்ன உறவுகள் நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு குழந்தைகள் கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வார்த்தை. நம்ம இந்த கேமரா முன்னாடி சொன்னீங்க, யங் பேரண்ட்ஸாக இருக்காங்க இன்னைக்கு எல்லாரும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களும் குழந்தைகளாகவே இருக்காங்க. அவங்களுக்கு கம்மியான ஒரு வயசில் கல்யாணம் பண்ணிட்டு யங் பேரண்ட்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அனுபவங்கள் கம்மியாயிடுது. காரணம், கிராமங்களில் நமக்கு யங் பேரண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க சுற்றி இருக்க பெரியவங்களாம் இருந்தாங்க. அம்மா அப்பா பாட்டி எல்லா பேரும் இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக தாங்க சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க கல்யாணம் பண்ணி தனித்தனியாக வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு 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 குடித்தனம் இருக்குது, தனியாக வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது இன்னைக்கு. அப்படி இருக்கும் அவங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா சொல்கிறான், அண்ணன் சொல்கிறேன், சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா
இப்படி எல்லாத்தையும் சொல்றான். நான் தாய் மாமனை மட்டும்தாங்க தாய் மாமன் சொல்றேன். தாய்க்கு அப்புறம் நம்ம தாய் சேர்க்கிறது தாய் மாமன் மட்டும்தாங்க. உறவுகள்லயே ரொம்ப ஒரு வலிமையான உறவு, ரொம்ப முக்கியமான உறவு அப்படின்னா நான் தாய் மாமன் உறவை தாங்க சொல்லுவேன். ஆமாண்ணே. எனக்குமே 5 தாய் மாமா எனக்கு. அதுல முதல் தாய் மாமா, மூத்த தாய் மாமா வந்து அது ஏதோ கல்யாணத்துல பிரச்சனைன்னு எங்க அம்மா கூட கொஞ்ச நாள் பேசாம அப்படியெல்லாம் இருந்தாங்க ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா நானும் அவரும் தான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அவ்வளோ க்ளோஸ். அதுக்கப்புறம் என்னுடைய கடைசி தாய் மாமா அதே மாதிரி. ஏன்னா வயசு கொஞ்சம் கம்மி அவங்களுக்கு. அவங்களும் நானும் அதே மாதிரி ரொம்ப க்ளோஸ் அப்படியெல்லாம் இருக்கோம். நான் ஒரு தாய் மாமா வேற இழந்தவன். என் வாழ்க்கையில நான் சந்திச்ச பெரிய உயிரிழப்புங்கிறது அதுதான். அது என்னை ரொம்ப பாதிச்சுச்சு அந்த மாதிரி. உங்க தாய் மாமா இல்ல நீங்க தாய் மாமாவா இருந்தது, அந்த உங்களுக்கு இல்ல, நீங்க தாய் சொன்னதுல மாமாங்கிறது எனக்கு ஏன்? தாய் மாமா இருக்குது. எனக்கு ஒரு தாய் மாமா. ஆ. எமோஷனலாகவே போகுது. எனக்கு அப்படி இருந்திருக்கு. எங்க அம்மா கூட பிறந்தவங்க 6 பேர் மொத்தம் எங்க அம்மாங்க. பொம்பளை ஆளுங்க 5 பேருக்கு, ஒரு ஆம்பளை ஆளு. பொதுவாவே தாய்மாமன் ரொம்ப கடினமானதுங்க. அதுலயும் அப்படின்னா ஒரு 5 ஆம்பளைங்க, 4 ஆம்பளைங்க, அதுக்கு மத்தியில ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்றது பரவாயில்ல, சமாளிச்சிருவாங்க. ஆனா 5 பொம்பளை பிள்ளைங்க, 6 பொம்பளை பிள்ளைங்க கூட ஒரு ஆம்பளை பிள்ளை உண்மையில் கடினமான விஷயம். கடினம் கடினம். எல்லாத்துக்கும் தாய்மாமன் சொல்ற எல்லாத்துக்கும் தாய்மாமன்ற ஒரு பேர் இருக்கு பார்த்தீங்களா? அது பயங்கரமா ஒரு மரியாதை, காலர் தூக்கி விட்டு வாங்குற ஒரு பேருங்க அது. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும் கூட அந்த சபையில் ஒரு பெரிய காலேஜ் ஓனராக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு ஒரு டாக்டராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய துறையில் பெரிய ஆட்களாக இருந்தாலும் உங்கள் சாதாரண சும்மா ஒருத்தர் சாதாரண இருந்தாலும் அந்த சபையில் மாமன் எங்கப்பா, தாய் மாமன் யாருன்னு கூப்பிடுப்பா, அது வரையாம பாருங்க. சாதாரண ஒரு ஆளாக இருப்பாங்க அவன். அது ஒரு மாதம் ஒரு 3000 வேலை செஞ்சுதான் இருப்பான். தாய் மாமன் யாருப்பான அத்தனை மத்தியில் அது அது வேற பவருங்க. அது வேற பவர். அந்த தாய் மாமங்கிற தோழனுக்கு தோழனா, அண்ணனுக்கு அண்ணனா, ஒரு அம்மாவா, ஒரு தாயா, ஒரு தந்தையா, இது எல்லாம் சேர்த்தான தாய் மாமன்றதாங்க தாய் மாமன் இல்லையா? ஆனா என்ன இன்னொரு விஷயம் இருக்குன்னா, தாய் மாமன்றல எல்லாமே அவன் தான் செய்யணும், எல்லாமே அது ஒண்ணு இருக்கு நம்ம கலாச்சாரத்துல. ஒருத்த வசதியா இருந்தாலும் கூட சரி அவன் கஷ்டப்படுற நம்ம வசதியாக நினைக்க மாட்டாங்க. ஏங்க எங்க எப்படி சொல்றது, இந்த சினிமாவில் கஷ்டப்படுறப்ப சொல்லுவான், நம்மகிட்ட டீ வாங்கினா நம்ம காசுனா கூட எங்க நண்பு மூலமா டீ சாப்பிடணும்னு இருக்குல்ல, அந்த மாதிரி சரி ரைட் நம்மளோட காசு இருக்கு அவன் போட்டு நினைக்க மாட்டாங்க. ஏங்க உன் மாமன் தான் சரி, தாய் மாமன் தான் சரி. தாய் மாமன் நிறைய குடும்பத்துக்கு கஷ்டப்படுற தாய் மாமன் எவ்வளவோ இருக்காங்க, நிறைய பேர், எத்தனை பேர் இருக்காங்க. அப்படி எங்க குடும்பத்துக்குள்ள எங்க அம்மா சொல்லும், எங்க அத்தனை அக்கா தங்கச்சிங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் நல்ல கெட்டுக்கு செஞ்சு 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 எங்க மாமா ஒரு நேரத்துல எனக்கு யாருமே பிறக்கல போங்க, நான் யாரு கூடயும் நான் பிறக்கவே இல்லை, என்னை ஆள விடுங்க சாமின்னு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ல, அவங்க வீட்டுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல எங்க மாமா ஒதுங்கிட்டாங்க. எங்க அம்மா எங்க சித்தி எல்லாமே தனியா வந்துட்டாங்க. 25 வருஷம் பேசல. 25 வருஷம் ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈகோ இல்லை, நம்ம அண்ணன் நமக்கு செய்யலை அப்படின்றது, நம்ம சூழல் தெரியல, இந்த தங்கச்சிகளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு இதில் 25 வருஷம் பேசாமல் இருந்தாங்க. பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் ஒரு பெரிய விழா நடக்குது எங்கள் மாமா ஊரில். அந்த குடும்பத்தில் அந்த பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் அந்த ஊரில் சேர்ந்து எந்தெந்த ஊருக்குலாம் அந்த பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த பொண்ணு வீட்டுக்குலாம் போய் பத்திரிக்கை கொடுத்து மச்சினன் குடும்பத்தை ஊருக்கு கூப்பிட்றாங்க. அப்படி வர்றப்ப எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஊரே சேர்ந்து வருது. பார்த்தா எப்படித்தான் இருக்கு, நல்லா இருக்கியாத்தா, பார்த்தா வாங்கண்ணே, வாங்க மாமா, வாங்க சித்தப்பா, வாங்க பெரியப்பா, எல்லாம் வாங்க உட்காருங்க. வரப்போ அவங்க தெரிஞ்சிருச்சு, எல்லாம் சமைச்சாச்சு, எல்லாம் உட்காந்துருச்சு, எல்லாம் சமைச்சிக்கிட்டு சாப்பிட்ருக்காங்க, இலை போட்டு எல்லாமே சாப்பிட்றாங்க. ஆனால் அத்தனை பேர் சாப்பிடலையே, எங்கள் அம்மா கண்ணு கலங்குது. கூட பண்ணுறது உறவு இல்லையே, ஒருத்தன் இங்கே வந்திருக்கணுமே, இப்போ கூட இல்லையே, இன்னைக்கு கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நம்ம நல்லா இருக்குமே, இன்னைக்கு நல்லா இப்போ நான் நடிகணும் அதுக்கப்புறம் சொல்லி இன்னைக்கு நல்லா இருக்கும். அத்தனை பேரும் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்ப நம்ம கூட பிறந்தவனுக்கு ஏன் இன்னும் வீம்பு வைராக்கியம், ஏன் அப்படி வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நொந்து போய் சாப்பிட்டு இருக்க மனசு கஷ்டப்பட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே எங்கள் ஒரு தாத்தா சொன்னார், சேங்க வா அண்ணன் இந்த டீ கடையில் போய் உட்காந்துருக்கேன், என்ன அந்த டீ கடையில் உட்காந்துருக்கேன் அத்தா, வர சங்கட்டப்பட்டுட்டு இருக்கேன், கூட்டி வா. எங்கள் அம்மாவுக்கு உண்மை என்ன வந்திருக்கா,
ஒரு வருஷம் இங்கே வந்திருக்கேண்ணே, எங்க இந்த டீ கடை மறந்துக்கிட்டு உட்காந்துருக்காயா, வர சங்க அசிங்கப்பட்டு இவ்வளோ நாளாக வர, இன்னைக்கு நான் வந்தால் நல்லா இருக்காது, நல்லா இருக்காங்க தெரிஞ்ச வந்த மாதிரி யாருமே நினச்சி உட்காந்துருக்கேன். அப்படியே தின்னு போட்டு ஓடி போய் அந்த டீ கடையில் இருக்கு, அந்த டீ கடையில் ஒரு கிராமத்தை தட்டி மறைச்சிருக்கு. தட்டிக்கு அந்த பக்கத்தில் ஒரு குச்சி எடுத்து பல்ல குத்திட்டு இப்படியே உட்காந்துருக்கேன் அந்த ஆள். இது தட்டிக்கு இந்த பக்கம் இருந்துக்கிட்டு கூப்பிட முடியாமல் வாயை அடைச்சி போய் அண்ணே அண்ணேன்னு கூப்பிட முடியாமல் அந்த ஆள் அப்படியே பதறி போய் ஒரு 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 3-4 நிமிஷமே தங்கச்சி இங்கிட்டு வர முடியாமா, அண்ணன் அங்கிட்டு போக முடியாம ஒரு பதட்டத்திலே இருந்திருக்காங்க. அப்படியே எங்க மாமா எந்திரிச்சு கூனி குறுகி தொண்டடிச்சு போய் என்னத்தா, ஏன் ஏன் செத்தா போயிட்டேன், இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, ஏன் என் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, நீ என்ன வர்றதுக்கு உனக்கு தயக்கம், வா இங்கதானே இருக்கேன் நான், இவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல, நீ என்ன உனக்கு கோபம், நீ வா, தங்கச்சி ஓட்டது கேட்டுற மாட்டேன். ஐயோண்டு அந்த கையை பிடிச்சி எனக்கு மன்னிச்சுட்டேன். அதுக்குள்ள நான் என்ன பண்றது இல்லை, நான் எந்த மூஞ்சி வச்சு வந்துட்டு வருவேன். இந்த 25 வருஷமா பத்திரிக்கையில தாய்மாமங்கிறது எங்க பெரியம்மா பையன் பேரு, எங்க அம்மாவோட பெரியம்மா பையன். புரியுது. எங்க அம்மாங்களுக்கு வந்து எங்களுக்கு மாமிங்கதா அண்ணன் தான் ஒன்று விட்டு ஒன்று விட்ட அண்ணன். 25 வருஷமா எங்களுக்கு தாய் மாமன்ட எங்க பத்திரிக்கையில ஆதிமூல மாமா தான் தெரியும் எங்களுக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு தாய்மாண்டு முருகேசன் அப்படிங்கிறது. இவ்வளவு ஒரு சின்ன சின்ன யூகோதான், சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயம்தான். அதுக்கப்புறம் வந்து உட்காந்து ஒரு மாதிரி ஆள் உடஞ்சு போய் அதுக்கப்புறம் இன்னைக்கு நல்லா இருக்குது. எங்க அம்மா நாங்க வராம இருக்க என்னை மன்னிச்சிரு, இல்ல நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில, இன்னைக்கு போயிட்டு இருக்க வாழ்க்கையில, பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையில எல்லாரும் சின்ன சின்ன தப்பு, சின்ன சின்ன ஈகோவை மனசுல வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன வருத்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன துரோகங்களை மனசுல வச்சுக்கிட்டு, யாரும் பேசாம, யாரும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி கூட பேசாம அப்படியே மனசுக்கு போட்டு சுமந்துக்கிட்டு கிடக்குறாங்க. இருக்கிற வாழ்க்கையில உதாரணத்துக்கு ஒரு லாரி இருக்குன்னா, அந்த லாரிக்கு ஒரு 400 மூட்டை அரிசி இருக்குன்னா, அந்த லாரி ஏற்றோம்னா அந்த 400 மூட்டை அரிசி அவ்வளோதான் அந்த கூட இன்னொரு 300 மூட்டை ஏற்றினா அந்த லாரி என்ன ஆகும், திணறும். ஒரு 80 பேர் பஸ்ல போறாங்கன்னா அந்த 80 பேருக்கு கூட இன்னும் ஒரு 20 பேர் பஸ்ல ஏற்றினாண்டா, ஒரு திருவிழா கூட்டத்துல கூடுதலா ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 50 பேர் 60 பேர் ஏறப்ப அந்த பஸ் போக முடியாது, திணறுது. ஒரு இயந்திரமே திணறப்ப இதயம் எப்படிங்க இருக்கும், இழுக்கும். இதயம் ஏமாத்திரம். பிரில்லியன்ட். உலகத்துல வெளியே ஒன்று 2 வார்த்தை, ஒன்று மன்னிப்பு, ஒன்று நன்றி. 10-15 வருஷம் பேசாம இருந்தப்ப, 20 வருஷம் பேசாம இருந்திருப்ப, மனசுல சுமந்துக்கிட்டு மனுஷருங்க மாமா, மனுஷருங்க அண்ணன், மனுஷங்க தங்கச்சி, மனுஷங்கடா தம்பி, மனுஷங்கடா பெரியப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி 25 வருஷத்துக்கு பகை ஒரு மன்னிப்புல சரியாதுன்னா அந்த கர்மத்தை சொன்னா என்னங்க வந்துட போகுது, அதை சொல்றதுல என்னங்க வந்துட போகுது. 2 பேருமே அதுக்காக தான் காத்திருப்பாங்க, என்னைக்காவது இது நடந்து சேரணும்னு தான் இருப்பாங்க. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி அந்த 25 வருஷம் அந்த அண்ணனும் தங்கச்சியும் அந்த பாசம் வந்து 2 பேருக்குமே 2 பேர் மேலே ஒட்டணும்னு தான் ஆசை. யார் போய் பேசுறது, அதுதான் அந்த இடம் தான் தடுக்குது. ஒரு வார்த்தை மன்னிப்பு, 20 வருஷம் எல்லாரும் ஒரு பகை ஒன்று சேர்ந்து குடும்பம் நல்லா மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லிட்டு போன்றானே, இதுல என்ன ஈகம் இருக்கு. அதுதாங்க இந்த மாமன் படம், அதுதான் இந்த படங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது நடக்குங்க. இந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பா அது வெளிநாட்டில் இருந்தாலும் சேர்த்தேன், உள்ளூரில் எங்கே இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி மாமன் எங்கே மாமா இருக்குன்னு கேட்டுருங்க. பொண்ணாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்து மூலம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அப்படி நடந்துச்சுண்டா, இந்த படத்து மூலம் நிறைய விஷயம் நடந்துச்சுண்டா, நாங்கள் அவங்க நேரில் சந்திக்க ரெடியாக இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். மாமன் டீமே அவங்க நேரில் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நிகழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ எனக்கு எங்க அம்மா, நான் சொன்னல 5 தாய் மாமான்னு, யாரையுமே சும்மா விளையாட்டுக்கு பேசினா கூட ஒரு வார்த்தை கூட ஒரு மரியாதை குறைவா பேசிட்டேன்னா அவ்வளவுதான், எங்க அம்மா முகம் சுண்டிரும். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றவாங்க, சட்டுன்னு அப்படி சொல்லிடுவாங்க. மாமாட்ட என்ன பேசுற அப்படின்னு கேட்டுருவாங்க. அம்மா நான் மாமாட்ட விளையாட்டா தானே பேசினேன், விளையாட்டா பேசினா அவர் தாய் மாமா எப்படி பேசுவியா அப்படின்னு கேட்பாங்க என்னைய. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நல்ல விஷயம் நடக்குது, ஏதாவது ஒரு முன்னேற்றம் அடைகிறேன், அதை நான் போய் சொல்றேன்னா அப்பாட்ட சொல்லுவோம், அம்மாட்ட சொல்லுவோம், அண்ணன்ட்ட சொல்லுவோம், அவ்வளவுதான் சொல்லுவோம்.
அதுக்கு அடுத்து எங்க அம்மா சொல்றது, மாமாட்ட சொல்லு. எங்க அண்ணன் எனக்கு அரசு வேலை கிடைச்சிச்சு. அரசு வேலை கிடைச்சு எங்க அண்ணன் போகும்போது எங்க பெரியம்மா எங்க அண்ணன்ட்ட சொன்ன வார்த்தை, மாமாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிரு. மாமாட்ட முதல்ல சொல்லிரு. நான் எங்க வீட்ல வந்து 2 படி இருக்கும். சிவகங்கை, எங்க ஊர் சிவகங்கண்ணே. 2 படி இருக்கும். ஆமா, 2 படி இருக்கும். படி இருக்கும். அங்க வெளிய தரை இருக்கும். எங்க மாமா ஆட்டோ ஓட்டுற ஒரு மாமா இருக்காங்க. பால்கார மாமா ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு துணி வியாபாரம் பண்ற மாமா இருக்காங்க. ஒரு ஒரு மேஸ்திரி மாமா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கலாம் வந்து சைக்கிள்ல வருவாங்க, வண்டியில வருவாங்க. நம்ம வீடு அவங்க வீடெல்லாம் எடுத்த வீடு தான். அப்படி சைக்கிள்லயோ, வண்டியிலயோ அப்படி நிறுத்துனா நான் அந்த படியில உட்காந்துருந்தா, "என்னவாம்மா?" அப்படிமே. அவங்க "என்ன மாப்ள? ரைட் சாப்பிட்டியா?" அப்படின்ட்டு போவாங்க. எங்க அம்மா என்னைய கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னாங்க, "மாமாட்ட பேசுறப்ப, அந்த கீழ இறங்கி 2 படி மேல உட்காந்து பேசக்கூடாது. அந்த படியிலிருந்து கீழ இறங்கிட்டு தான் என்ன மாமான்னு கேட்கணும். மாமா உன்ட்ட ஏதாவது பேசுனாங்கன்னா, நீ உடனே கீழ இறங்கிரணும்." அப்படின்னு எனக்கு ஒரு நாள் சொல்லிக் குடுத்தாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் எங்க மாமா யார் வந்துட்டாலும் டக்குனு கீழ இறங்கிட்டு தான் எனக்கு வாய் போகும் பேச. இந்த மாதிரியான நுணுக்கமா அப்பதான் எனக்கு அந்த பர்ட்டிகுலர் உறவுக்கு எவ்வளவு பெரிய பவர், என்ன வேல்யூ. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைடா, எல்லாரும் ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை எல்லாரும் கொந்தளிப்பாங்க. எப்படா பண்ண எங்கடா போய் என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாம் கொந்தளிப்பாங்க. அங்க மாமிங்க மட்டும்தான் ஒரு நிமிஷம் இருங்கன்றல இருங்க. சரிம்மா விடுமா, அக்கா நீ உள்ள பக்கா, மாமா கொஞ்சம் இருங்க மாமா, நிறா வாடா, என்னடா பிரச்சனை, மாமன் மட்டும் தாங்க விசாரிப்பாங்க. உருத்தா பேச முடியும். அவன் மட்டும் தான் விசாரிப்பேன். எல்லாரும் அவசரப்படுவாங்க, எல்லாம் கோவப்படுவாங்க. மாமன் ஃபர்ஸ்ட் விசாரணை பண்ணுவேன். என்னதாண்டிவேன். அதனால அண்ணன்கிட்ட சொல்ல முடியாது, அப்பாட்ட சொல்ல முடியாது, தங்கச்சிகிட்ட யார்கிட்ட சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் மாமன்கிட்ட தான் போய் சொல்லுங்க. மாமன்கிட்ட மட்டும்தான் சொல்லுங்க, அந்த உரிமை எடுத்துக்கிறேங்க. கரெக்ட் சார், ரொம்ப கரெக்ட். அந்த மாதிரி இப்ப நம்ம குழந்தைகளுக்கு மாமான்னு மட்டும் இல்ல, அது வந்து அத்தையா இருக்கலாம், அப்பா கூட பிறந்த அத்தை. அவங்களும் நம்ம மேல அதே மாதிரி உரிமையா இருப்பாங்க. இப்ப நம்ம அம்மாக்கள் நம்மள அடிச்சா அத்தை முன்னாடி அடிக்க முடியாது. என் பிள்ளை என்ன நீ கை நீட்டுறேன்றுவாங்க டக்குன்னு. நம்ம நாத்துனா ஆனா அதை சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அத்தை, நம்ம ஒரு பெரியம்மா, ஒரு பெரியப்பா, வெளியில இருந்து வந்த அத்தையா இருந்தாலும் சரி, வெளியில இருந்து வந்த பெரியப்பாவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான உறவுகளுக்கு குழந்தைகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கான மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம காசு பணம் என்ன சார் செய்ய போறோம்? எதுவுமே கிடையாது. அந்த மரியாதையை நம்ம இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி யங் பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னா, அதுக்கு நீங்க எப்படி சொல்வீங்க? நீங்க நம்ம பசங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க? ஏன்னா நான் நல்லா ஞாபகம் இருக்கு, கொரோனா டயத்துல அப்பா அம்மாவுடைய போட்டோவை காட்டி, இவங்க தாப்பா நமக்கு சாமி, இவங்கதான் நமக்கு எல்லாமே செஞ்சாங்க, இவங்க இல்லாட்டி நம்ம எதுவுமே இல்லைன்னு நீங்க பிள்ளைய கிட்ட சொன்னீங்க. அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். அதுதான் காரணம். அதுக்காக எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அது நிறைய பேர் நம்ம அங்கேருந்து சிட்டிக்கு குடி வந்துட்டோம். சிட்டியில் வந்து கூட்டு குடும்பம் இருக்க முடியாது. என்னதான் நீ கூட்டு குடும்பம் வந்தாலும் எங்கள் வீடு பிறகு கூட்டு குடும்பம் வந்தேன். ஆனால் இருந்தாலும் தனித்தனியாக வரப்போ அவங்க அங்கங்கே இருக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு ஊருக்கு பண்ண ஒரே சமையல் தான். எங்கள் அம்மா கேட்க ஒரே தான், முடிஞ்ச அளவுக்குடா நான் எங்கள் அப்பா சமையல் தவறிட்டேன், 5 வருஷம் ஆச்சு, நான் இருக்கிற வரைக்கும் பிரிஞ்சிடாதீங்கடா, அதுக்கப்புறமும் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கடா, நான் என் பிள்ளைகளை வளர்த்துற மாதிரி நீங்களாச்சும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருங்கடா, நீங்கள் எல்லாரும் ஒரு தாய் மக்கடா, அவங்களாம் அடுத்தடுத்த தாய் மக்கடா, நான் அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருங்கடா, அதனால நான் இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறேன். வீட்டை கூட அவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டு நிறைய பெட்ரூமை கட்டலை, முற்றத்தை நிறையா போட்டிருக்கேன். எங்கள் அம்மா கேட்டேங்க, வெளியில் வந்து உட்காருங்கடா, இல்லை ஒன்றா படுக்கணும், வீட்டுக்குள்ளேயே போய் உட்காருங்க, உள்ள வெளியில் வாங்கடா, புழங்கணும், ஒன்று மணி இருக்கணும் இருக்குங்கடா அப்படின்னு. இப்போ நாங்கள் ஒன்றா இருக்கோம். இன்னும் 5 வருஷம் கழிச்சு எப்படின்னு தெரியாது, நினைக்கிறோம், அதுக்காக மெனக்கடுறோம். ஆனால் என் பிள்ளைங்க பூரா வளர்ந்துருச்சுக்கண்டா, நாளைக்கு அவங்க எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால நான் அந்த கோவிட் டயத்தோட நான் அந்த சொல்லிக் கொடுத்துருப்பேன். எங்களோட கல்யாண ஆல்பத்தை காட்டி, இது தாத்தா, இது அம்மாச்சி, இது அப்பாத்தா, இது சித்தப்பா, இவங்க இருக்காங்களே, இவங்க நம்ம குடும்பத்துக்கு முக்கியமானவங்க. சரி ரைட், இவங்க யாரெல்லாம் தெரியுது உனக்கு? அப்போ இவங்க யாரும் கேட்கணும் இல்லை, இவங்க நம்ம குடும்பத்துக்கு முக்கியமானவங்க, அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவங்க, நமக்கு ஒரு நேரத்தில் நல்லது பண்ணியிருக்காங்க, உதவுனவங்க, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியணும். இன்னைக்கு இது அம்மா அப்பா அதிகபட்சம் கூட பிறந்தவங்க மாமான்னு தெரியுது, சித்தப்பா எதுன்னு தெரிய மாட்டேங்குது. வந்தவங்க வாங்கன்னு நிறைய குழந்தை கேட்கல, கஷ்டம் மனசு. எந்த குழந்தைகளுக்கு உறவு முறை தெரிய மாட்டேங்குது. இது யாருமா சொந்தக்காரங்க? சொந்தக்காரங்க எப்படிமா சொந்தக்காரங்க, என்ன சொந்தக்காரங்க இப்படி கேட்டால் சந்தோஷமா இருக்குமா இல்லையா? இல்லை, கேள்வி அருவிகள் பயங்கரமா இருக்குது இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு. நிறைய பேசுதுங்க, ஆனா தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நினைக்குதுங்க. தெரிஞ்சுக்க விஷயத்தையும் கேட்க மாட்டேங்குதுங்க, நாம சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம். அது அந்த மெயினா நான் வந்தேன். நாம சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறது. ஆமா, அதுக்கு என்ன தெரியும்? நம்ம அப்படி கேட்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சும்மா இருக்கு சும்மா சொல்லிட்டோம்னா போச்சு. இல்ல, நாம சொல்லிக் கொடுக்கறதே இல்லை குழந்தைகளுக்கு.
வீட்டுக்குள்ளே வந்தோம்னா அதுக்கு ஸ்கூலை விட்டு போயிட்டு ஒன்றும் ஸ்கூல்லேயே அதுங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. காலையில் 6 மணிக்கு எழுப்பினோம்னா திருப்பி 3:30 மணிக்கு வர்ற வரைக்கும் அதுக்கு நிற்க நேரம் இல்லை. குளிப்பாட்டு விட்டு அதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கலே பேண்ட்டை மாட்டுறான், சட்டையை மாட்டுறான், சாப்பாடை ஊட்டுறான், காரில் தூக்கி கொண்டு போகிறேன், லக்கேஜை போடுற மாதிரி கொண்டு அங்கே கொண்டு இறக்கி வரவொன்னே உள்ளே தள்ளி விட்டு வந்துடுறோம். திருப்பி 3:30 மணிக்கு இருக்கு. திருப்பி இன்னைக்கு என்ன நடத்துனாங்க, என்ன பாடம் நடத்துனாங்க, என்ன இது பண்ண, இன்னைக்கு என்ன படித்தா, அந்த கொஸ்டின் எழுதிட்டியா, அது திருப்பி அங்கேருந்து ஆரம்பிக்கணும். மம்மி அதை சொல்லிட்டு மம்மி, இதை சொல்லிட்டு மம்மி, இதை எழுதிட்டு மம்மி, இதை எழுதியாச்சு. திருப்பி இங்கே வந்து உடனே குளிச்சு டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணினியா, ட்ரெஸ்ஸை மாற்றினியா, போ டியூஷன் போ, மேக்ஸுக்கு போ, ஹிந்திக்கு போ, தமிழ் டீச்சருக்கு போ. திருப்பி 8:30 மணிக்கு வருது, 8:00 மணிக்கு திருப்பி படுக்குதுங்க. அதுக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதை தாண்டி கிடைக்க கேப்பில் பூரா வீடியோ கேம், ஃபோன் பார்க்குறாங்க. ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, டிவி பார்க்குறாங்க. அப்பா வெளியில் போயிட்டு வரையா, எங்கே போகிறாங்க, வீட்டுக்கு வரப்போ எப்போப்பா வந்தீங்க, என்னப்பா பண்ணுறீங்க, நம்ம கேட்குற எல்லாமே வாங்கி கொடுக்குறேன், அந்த அப்பா அம்மா என்ன பேசிக்கிறாங்க, எங்கே காசு வருது, என்ன குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியல. குழந்தைங்க ஆசைப்படுறதை கேட்க மட்டும்தான் தெரியுது. வரவு செலவு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. 100% உண்மை. வரவு செலவு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என் பிள்ளை ஏதாவது கேட்டுச்சுன்னா கூட நாளை சில நேரத்தில் ஒரு மாதிரி ரொம்ப இதாச்சும், சரி பாவம் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், சரி இந்த பிள்ளை கேட்குது வாங்கி கொடு அப்படின்னு சொன்னால் கூட என் ஒய்ஃப் என் மிஸ்ஸஸ் விட மாட்டாங்க. இருங்க, என்ன உனக்கு என்ன வேணும், ஏன் இப்போ எதுக்கு தேவை, அப்படி இருந்தால் ஒன்று வச்சுக்க, எதுக்கு இன்னொன்று உனக்கு என்ன தேவை, அதெல்லாம் முடியாது. இருக்குன்றதுக்காக வாங்கி கொடுக்க முடியவே அங்கே நான் அங்கே போகணும், எதுக்கு அங்கே போகணும், முடியாது. எப்போ லீவு அன்றைக்கு போய்க்கலாம். அதை நாங்கள் என் குழந்தைக்கு சரி நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க, நான் காரில் உட்காந்துட்டு வெளில போனால் கூட நான் சொல்லி கொடுத்துட்டே போவேன். ஆமாம், இந்த இடத்துல நான் வேலை செஞ்சு, இங்கே நான் படுத்து கிடந்து, இங்கே நான் பேருந்து எதுக்குன்னா அது வேற ஒன்றும் இல்லை, நான் மீடியாவுக்கு சொல்கிறது கிடையாது. இந்த மீடியாமே என் குழந்தைங்க பார்க்கணும், என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு அது எனக்கு மறந்துடக்கூடாது. என் குழந்தைக்கு சொல்லி அப்பா போகிறப்ப நான் என் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அது மறந்துடக்கூடாது. அதுக்கு இந்த மீடியா மூலமாக எங்கேயாவது பார்க்க திருப்பி என் குழந்தைய பார்க்கணும். அதை தாண்டி இந்த மாதிரி நம்மளும் சொல்லி கொடுக்கணும்னு மற்றவங்களுக்கு தோணும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு இன்னைக்கு முன்னேறணும். ஆனா அவங்க எல்லாருமே பெற்றோர்களா, நான் அந்த மருத்துவர்கள் கிட்ட நான் நிறைய பேசுறேன், அவங்க என்கிட்ட சொல்ற விஷயம், எனக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகவே என் பிள்ளை என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துறணுங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு இருக்கு. அது கொஞ்சம் தப்பு. 100% தப்பு ஆனது. அது குழந்தை ரைட்டு, அன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டு நம்மளுக்கு கிடைக்கல, நீ குழந்தை ஆசைப்படுறது அதுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, அப்போ ஓகேவோ அதை ஈஸியாக்கிடக்கூடாது, அதுக்கான வேலையை புரிய வைக்கணும், அவ்வளவுதான். அதை நம்ம பண்ணிட்டாலே போதும், பிள்ளைய நல்லா இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு மிகப்பெரியது நம்ம பிள்ளைங்க வளர்க்குறது இருந்தாங்க. கரெக்ட். நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நம்ம சொசைட்டிக்கு சரிங்க, நம்ம பிள்ளைய எந்த முறையில் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் சொசைட்டிக்கு தவறான ஒரு பிள்ளையா இருந்துடவே கூடாதுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம தேநீர் இடைவேளை சேனல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய சொத்துங்கிறது காசு பணம் இல்லை. ஏன்னா அது அழியக்கூடியது, அது தானா சம்பாதிச்சாதான் நிலைக்கும். நம்ம அப்பா சேர்த்து வச்சிட்டாங்க, அவங்க சேர்த்து வச்சிட்டாங்கன்னா இருந்ததுன்னா இலங்கை அழிஞ்சிரும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடும். தெரியவே தெரியாது. ஆரோக்கியம், நம்ம உடல் ஆரோக்கியமும் நல்ல சிந்தனையும் நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் சொல்லி கொடுத்தோம்னாலே போதும். நல்ல கல்வியை கொடுத்தா போதும், பிள்ளைய பொழைச்சிக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறது நம்மளோட பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் நல்லா பண்ணிருங்க அப்படிங்கிறது தான். இது எல்லாம் தாங்க மாமன்ல இருக்குது. அருமை. மாமன்ல இது எல்லாமே இருக்கும். அருமை அருமை. இது எல்லாமே இருக்கும். ஆமாங்க, நான் அதை முதல்ல உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல சொல்ல மறந்துட்டேன். இந்த மாமன் படத்தினுடைய கதை அண்ணனோட, சூரியண்ணன் கதை எழுதுனது, திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கவங்க வேற ஆளு, கதை மூலக்கதை அண்ணனுடைய கதை. இப்போ சொல்லும் போது அந்த தட்டி கதை சொல்லும் போதே நமக்கு கேக்குது. அண்ணன் தங்கச்சி ஒரு தட்டிக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த ஒரு 5 நிமிஷமா தொண்டைக்குழி அடைக்க அந்த ஒரு எமோஷனல் மொமெண்ட்டை சொல்லும் போது லைட்டா எனக்கு கலங்கிருச்சு. அது அப்ப அந்த கதை எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்ப்போம், எல்லாரும் பார்ப்போம். ஆனா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த உறவினர், இந்த பர்டிகுலர் உறவு என்னால மறக்க முடியாது, எனக்கு ரொம்ப பிடித்தமான உறவுனா யாரன்னு நீங்க சொல்லுவீங்க? என்ன காரணம்? சின்ன வயசுல எனக்கு இந்த பெரியம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அக்கா தங்கச்சி யாருமே இல்லை. ஆமா, அதனால நாங்க தாய் மாமன் யாருமே இல்லை. எனக்கு தாய் மாமன் இருக்காங்க, நாங்க யாருக்குமே தாய் மாமன் இல்லை. ஸோ அதெல்லாம் தான் நான் இந்த படத்துல பண்ணணும்னு ஆசைப்பட்டது. அத்தனை பசங்க இருக்கோம், நமக்கு ஒரு அக்கா இருந்து ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி இருக்கும், எப்படி கொஞ்சம் நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன். ஆமா, அதுதான் எங்களுக்கு எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மா கூட போயிருந்தாங்க, பெரியம்மா சின்னம்மா, அவங்க இருந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப வேண்டி ரொம்ப உறுத்தனம் க்ளோஸான சொந்தக்காரங்க, தாத்தா பெரியப்பா
இப்படி எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் குடும்பத்துக்கு நம்ம பக்கபலமாக இருந்த நான் அதிகமாக பார்த்த உறவு, நான் பயன்படுத்தின வார்த்தைகள் இதுக்கு. ஆமாம். ஆனா இப்ப சும்மா இப்படி ஒண்ணு கேட்கிறேன். உறவ பற்றி நம்ம இவ்வளவு சிலாகிச்சு பேசுறோம். அதோட முக்கியத்துவத்த சொல்றோம். ஆனா, அதே நேரத்துல யார வேணா நம்பு. உறவுக்காரவங்கள மட்டும் நம்பாத. ம். உறவுகள மட்டும் என்னைக்குமே ரிலேட்டிவ்ஸ மட்டும் நம்பிராத. நல்லா இருக்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க வந்து பொறாமப்படுவாங்க. ம். அவங்க வயித்தெரிச்சப்படுவாங்க. ஸோ உறவுக்காரர்களை நம்பாதே! அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரமும் ஒண்ணு இருக்குல்லண்ணே. அது இல்ல. எந்த அளவுக்கு? இல்லை, நம்ம எல்லாத்தையும் அப்படி நினைக்க முடியாது. எல்லா எல்லா உறவுக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் அது ஒவ்வொன்று இருக்கதான் செய்யும். நம்ம அதை மனசில் வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. நாமளாக இருந்துட்டாலும் போதும். தப்பாக நம்ம நினச்சா கூட பரவாயில்ல. ஆனால் நம்ம போகிற போக நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்க. நம்ம அப்படிதான் நம்ம கேட்டு கேட்டு பழக முடியாது. அவன் 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 அப்படி இருக்கான்றக்காக நாம் அப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. நீ அப்படி பண்ணல என்னையே நான் உன்னை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். போ ரைட், நீ நினைக்கிறியா நினச்சிட்டு போ. என் வேலை இதுதான், என் குடும்பம் இதான், நான் வச்சுக்க மரியாதை இதான், நான் வச்சுக்க பாசம் இதுதான் அவன் நினைக்க. நீ எப்படி இருந்துட்டு போ, அவன் புரிஞ்சுக்கிருவா. அப்படி நினைக்கணுமா நம்ம? ஆமாம், அவள் தான். எல்லாத்தையும் எப்படி ஒரே மாதிரி இருக்கணும்? 5 வரல ஒரே மாதிரியா இருக்கும் சொல்லுங்க? அது இயல்பும், அது நேச்சர். கூட இருந்த ஒருத்தர் நல்லா வர இன்னொருத்தர் வரலையான்றப்ப அது நேச்சர். சார் நம்ம வர முடியலையே அப்படின்றது. அது சொந்தக்காரங்களாம் கிடையாது, பக்கத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் அதானே. யாரா இருந்தாலும். அப்ப இதன் மூலமா நமக்கு என்ன புரிய வருதுன்னா, நம்ம அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கங்கிறது நமக்கு பிரச்சனை இல்ல. இல்ல, நம்ம அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிறத நம்ம அவ்வளவுதான். இது ஆக்சுவலி ஒரு பயங்கர பிலாசபியான விஷயங்க. எப்பயுமே கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. உங்க கண்ட்ரோல்ல எது இருக்கோ அதை மட்டும்தான் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக மட்டும்தான் நீங்க வருத்தப்படவே முடியும். அவர் என்னைய நல்லா தான் நினைக்கணும்னு நீங்க முடிவு பண்ண முடியாது. நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனா நம்ம அவங்கிட்ட நல்லா நடந்துக்கிறோம் நம்ம முடிவு பண்ணலாம். அத அப்ப நம்ம அவன்கிட்ட நல்லா நடந்துக்கணும். அவ்வளவுதான். அவ எனக்கு எப்படின்னா என்ன ரேட் பண்ணிட்டு போறேன். பிரில்லியன்ட். சூப்பர். நம்ம சினிமா சார்ந்த இன்டர்வியூஸ் சூர்யானிட்ட இருந்து நிறைய பார்த்துருக்கோம். எனக்கு இந்த மாதிரி தத்துவ ரீதியா ஒரு ஆத்மார்த்தமா இதயத்தை திறந்து பேசுறவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இப்ப கமர்ஷியல் அந்த பணம் சம்பந்தப்பட்டு ஒரு காமெடியனா, ஒரு குணச்சித்திர கதாபாத்திரமா, ஒரு கதையின் நாயகனா நீங்க உயர்ந்திருக்கீங்க. படிப்படியான முன்னேற்றம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரியான படங்கள் பண்ணாலுமே ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதுக்கான பிசினஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கதையா ஒரு உறவுகள் சம்பந்தப்பட்டது, ஒரு வேல்யூஸ் சம்பந்தப்பட்டது. இந்த படத்தை பார்த்தா 2 பிரிஞ்சிருக்க குடும்பம் ஒண்ணு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒண்ணு கூடுறவங்கள நாங்களே சந்திக்க வாய்ப்பு இருக்கும். இதை அடிப்படையா வச்சு ஒரு சினிமாவை தயாரிக்கணும், ஒரு சினிமாவை எடுக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எங்க எது இல்லையோ அங்க கொடுக்கணுன்றது நம்மளது இல்லையா? எது இல்லாத இடத்துல இருக்கிறத கொடுக்கணும். எனக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த உறவுகளுக்குள்ள அவ்வளோ இதா இருக்குது. அவ்வளோ பிளவு இருக்குது, அவ்வளோ ஓட்டைகள் இருக்குது. ஸோ இது சார்ந்து இதுக்கு ஒன்று தேவைப்படுது எனக்கு. இன்னொன்று, இதுக்கு வேற ஒருத்தனை தூக்கி உள்ள வைக்கிற விட இதுக்கு நான் தான் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி, அற்புதம். என் மண் சார்ந்து, என் மக்கள் சார்ந்து, என் உறவுகள் சார்ந்து இதுக்கு என்னை விட வேற யாரும் சொல்ல முடியுன்ற மாதிரி எனக்கு தோணுது. புரியுது. நான் பார்த்ததா, நான் கேள்விப்பட்டதா, நான் வாழ்ந்ததா, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா. இன்னைக்கு இந்த மாமன் படம் நீங்க படம் பார்க்குறப்போ உங்க குடும்பத்தை நீங்க அப்படியே பார்ப்பீங்க. இந்த படத்தை பார்க்குறப்ப கண்டிப்பா பல பேர் இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் நல்ல நடக்கும் நான் நம்புறோம். அதனால தான் எனக்கு இந்த கதை ரெடி பண்ண தோணுச்சு. இந்த கதையை நான் எழுதணும்னு நினைச்சது அதுதான். நான் போயிட்டு சங்கர் சார் மாதிரியோ பாகுபலி மாதிரியோ கதை மாதிரி யோசிக்க முடியாது. எனக்கு எது பண்ண எனக்கு சரியா இருக்கும், நான் போய் எங்க உட்காந்தா கரெக்டா இருக்கும் நான் ஒன்று இருக்குல்ல. நான் போய் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்றதை விட நான் உங்களை ஒருவனாக இருக்கேன். நான் அப்படித்தான் இருக்கேன். நான் அவங்கள நான் ஒருவனா இருக்கேன், நம்மள ஒருவனா இருக்கேன். இங்க ஒரு பிரச்சனை நடக்க அப்படின்ட்டு நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தன் சொல்லணும், ஏன்டா அப்படி தப்பு பண்றான்னு. ஒரு அண்ணன் சொல்லணும், ஒரு தம்பி சொல்லணும், ஒரு மாமா சொல்லணும், இப்படி யாரோ சொல்லணும். அது அந்த குடும்பத்துல இருந்து ஒரு மாமனா நான் சொல்றேன். ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் மாமனா சரி, ஒரு அக்காவுக்கு நான் தம்பியா இருக்கேன். அந்த இடத்துல எத்தனையோ தம்பிக்கு ஒரு அக்காவாங்க ஒன்று இருக்குது. இந்த கதையை நான் யோசிச்சுக்க நான் பெருமைப்படுறேங்க. அதே நேரத்தில் சொன்னேன், யாரும் யோசிக்க முடியாத பையன் நம்ம கதை யோசிக்கிறேன் அந்த இதுலேயே இல்லை எனக்கு. இது நம்ம குடும்பத்துக்கு நடக்கிற கதை.
நம்ம கதை, நம்ம கதை, நம்ம மண்ணு, நம்ம மண்ணு. மக்கள். ஸோ நம்ம இதுக்குள்ள இருக்கிறத நான் சில விஷயங்கள்ல சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு ஈஸியா வந்துச்சு இந்த கதை எழுதுறதுக்கு. அருமைனே. பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் நீங்க பேசி பிரசாந்த் பாண்டஸ்க்கு நன்றி சொன்னேன். ஆமா, ஒரு கதையை கொடுத்துடலாம். ஆமா. ஆனா அந்த கதையை வந்து அது பிரம்மாண்டமா ஒரு திரைக்கதை பண்ணி, கூடுதலா அந்த கதைக்கு இன்னும் வலு சேர்த்து திரைக்கதை பண்ணி, அந்த ஒரு படமா இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அதுல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா லட்சுமி ஹீரோயின் லீடரில் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. சுவாசிகான்னு சொல்லிட்டு அவங்க தான் அக்கா கேட்டிருக்காங்க பண்ணிலாவுக்கு. ராஜகன் சார், விஜி மேம், தம்பி பால சரவணன், ஜேபி சாரு, சார் இன்னும் நிறைய பேர் விட்டு இருந்தா கூட நிறைய பேர் உள்ள பாபா பாஸ்கர் மாஸ்டர். ஆமா மாஸ்டர் அவர் தான் எங்கள் மச்சான் நடிச்சிருக்காரு. கீதா கைலாசம் மேடம். இதுல எல்லாம் நிறைய அமரல் அம்மாவை நடிச்சாங்களே தம்பி, என் தம்பிக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. உண்மைக்கு சரி, இது ஒரு ஆள் மட்டும் தம்பி பிரகதீஷ் மெயினாக என் மாப்பிள்ளை அடிச்சுக்கிற விட்டு பையன் அவன். இது இந்த படத்தில் ஒரு ஆள் சொல்லவே முடியாது. ஏன்னா அத்தனை பேர்த்தில் ஒருத்தர் எடுத்தால் கூட அது ஆட்ட வரைஞ்சார். அவ்வளோ சரிக்கு செம்ம எல்லாமே பண்ணியிருக்காங்க. கேமராமேன் தினேஷ், எடிட்டர் கணேஷ், மியூசிக் டைரக்டர் ஹேசான் அற்புதமான மியூசிக் டைரக்டர். அந்த குட்டி தம்பி பேர் பிரகதீஷ். என் பேரு பிரகதீஷ். ஐயோ, உங்களுக்கு தம்பியா தான் சந்தோஷம். மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது என்னுடைய சொந்த தயாரிப்பு. சத்தமா ஒண்ணு சும்மா உங்களுடைய அன்பா சந்தோஷம். ஆராவில் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி. ஆராவில் ஹெல்த் மிக். ஆமா. உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கும் நீங்க பேசின விதத்துக்கும் ரொம்ப 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 நன்றிண்ணே. ரொம்ப சந்தோஷம். ஆமா, படத்தை விட இந்த இன்டர்வியூ 100 மடங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட பேசியதே தெரிஞ்சு நீங்க உறவுகளை பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்றீங்க. தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் பெருசா சேருங்க. அவசியம். ரொம்ப நன்றி. நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு நிறைவான நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியான, அது எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பார்த்த எல்லோருக்கும் ஒரு உணர்வு இருக்கும்ல, அதே உணர்வு அப்படியே எனக்குள்ள இன்னும் இருக்கு. நான் இந்த ஒரு 45 நிமிஷ உரையாடலை கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் வச்சுப்பேங்க. அவ்வளோ ஒரு நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு உரையாடல் இது அண்ணன் கூட பேசினது. அவங்க அந்த அவங்களுடைய தாய் மாமாவும் அவங்க அம்மாவும் சந்திச்சுக்கிட்ட அந்த தருணத்தை சொல்றதுலேயே நமக்கு தெரியுது ஒரு நல்ல கதை சொல்லி அவர் அப்படிங்கிறது. அவர் கதையில் உருவாகிற இந்த மாமன் திரைப்படமும் நல்லா இருக்கும், நிறைய பேரை கவரும், நிறைய பேருக்கு விருப்பமான ஒரு திரைப்படமாக இருக்கும்னு நானும் மிக உறுதியாக நம்புகிறேன். அவசியம் நானும் பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்கள் என்னங்கிறத நீங்கள் வைங்க. நான் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சூரிய அண்ணனுக்கும் விமி மேஜிக் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கும் சாரி, எங்கள் படத்துக்கும் பெரிய சப்போர்ட்டாக அந்த விமி மேஜிக் கம்பெனி, அந்த உறுப்பினர்கள் அவ்வளோ பேரும் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக எங்கள் படத்துக்கும். இது மூலம் நான் அவங்களுக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன். ஆராவில் வழங்கும் இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்